ஹலோ ட்ரேடர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மார்னிங் ஸ்டார் அண்ட் ஈவினிங் ஸ்டார் பேட்டர்ன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ மார்க்கெட்டில் எங்கல்ஃபிங் பேட்டர்ன், ஹேமர் பேட்டர்ன் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு மார்னிங் ஸ்டார் அண்டு ஈவினிங் ஸ்டார் பேட்டர்ன் ரொம்ப முக்கியம். அண்ட் பைனரி அண்ட் டிஜிட்டல் நம்ம வந்து பைனரி ட்ரேடிங் தான் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல இது ஒரு சில இடத்துல நம்மளுக்கு ப்ராஃபிட்டை கொடுத்தாலும், பட் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங், ஃபாரெக்ஸ் கமோடிட்டி ஸ்டாக் ட்ரேடிங்கில் மார்னிங் ஸ்டார் அண்ட் ஈவினிங் ஸ்டார் பேட்டர்ன் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நம்மளுக்கு ஒரு 80% to 90% நமக்கு ப்ராஃபிட் ஜோனில் தான் நம்மளுக்கு வந்து கொண்டு வந்து நிறுத்தும். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம மார்னிங் ஸ்டார் அண்ட் ஈவினிங் ஸ்டார்னா என்னென்னு ஃபுல் தியரி பார்க்கலாம். அண்ட் மார்னிங் ஸ்டார் ஈவினிங் ஸ்டார் வந்தால் நம்ம எப்படிலாம் ட்ரேட் பண்ணுறது, எந்த லெவலுக்கு கீ லைன் செட் பண்ணுறது, அண்ட் எதெல்லாம் நம்மளுக்கு எஸ்என்ஆராக ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பேர் தான் மார்னிங் ஸ்டார். அண்ட் மார்னிங் ஸ்டார் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி டவுன் ட்ரெண்டில் வந்துட்டு இருக்கும். ஸோ டவுன் ட்ரெண்டில் இந்த மாதிரி ரெட் கேண்டில்ஸ் வந்துட்டு இருக்குது. அண்ட் ரெட் கேண்டில், ரெட் கேண்டில், ரெட் கேண்டில். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ரெட் கேண்டில் பார்க்குறீங்க. ஓகே, ஸ்டில் இது ரெட் கேண்டில் தான், பட் நம்மளுக்கு மார்னிங் ஸ்டாராக என்னன்னு சொல்லிட்டு தெரியாது. அண்ட் நெக்ஸ்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் டோஜி பார்க்குறீங்க. அண்ட் சம்டைம்ஸ் டோஜியும் ஃபார்ம் ஆகலாம், அண்ட் இந்த மாதிரி நம்மளுக்கு கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆகலாம். இந்த இடத்துல நான் வரைஞ்சி காட்டுறேன். இந்த மாதிரி வந்துட்டு இருக்குது. இந்த மாதிரி வீக் ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட் கேண்டில் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுது. ஸோ இது மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன். மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன் நம்ம வந்த உடனே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்படியும் ஃபினிஷ்ட் ஆகலாம், ஆர்எல்ஸ் இந்த மாதிரியும் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலாம். ஓகே, ஸோ இது நம்மளுக்கு முக்கியம் இல்லை. இந்த மாதிரியும் ஃபினிஷ்ட் ஆகலாம், இந்த மாதிரியும் ஃபுல்லாகவும் ஃபினிஷ்ட் ஆகலாம். பட் ஆக்சுவலாக நம்மளுக்கு எது ரொம்ப முக்கியம்னா கீ லெவல். இதோட கீ லெவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கீ லெவல் இதோட ஓப்பனிங் பாயிண்ட், ரெட் கேண்டிலோட ஓப்பனிங் பாயிண்ட். மார்னிங் ஸ்டார் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். மார்னிங் ஸ்டாருக்கு ரெட் கேண்டிலோட ஓப்பனிங் பாயிண்ட். சி, ரெட் கேண்டிலோட ஓப்பனிங் பாயிண்ட், ரெட் கேண்டிலோட ஓப்பனிங் பாயிண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ட் நம்மளுக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ட், ஃபர்ஸ்ட் நம்ம வந்து முக்கியத்துவம் தரது இந்த ரெசிஸ்டன்ட்டுக்கு தான். அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா இந்த வீக் கேண்டிலோட ஹையும் லோவும் நாம் எடுத்துக்கணும். ஓகே, இந்த வீக் கேண்டிலோட ஹை அண்ட் லோ, இது ரெசிஸ்டன்ட் 2 அண்ட் ரெசிஸ்டன்ட் 3. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹிடன் எஸ்என்ஆர் ஒன்று இருக்குது. அது என்னன்னா, நம்ம எங்கல்ஃபிங் பேட்டர்னில் 50% லெவல் போட்டோம்ல. ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் கேண்டல், எந்த ஒரு ஸ்ட்ராங் கேண்டல்லையும் 50% லெவல், இந்த 50% லெவல் will act as a, this 50% level will act as a hidden R4. This one is R4. This one is R4, resistant number 4. Main SNR நம்மளுக்கு இது and இது and இது. ஓகே, and இது வந்து hidden SNR. இதெல்லாம் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியறது. இந்த SNR நம்மளுக்கு கண்ணு தெரியாது, அதனால நான் போட்டிருக்கேன். அண்ட் இது வந்து நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாது. ஓகே, இந்த SNRல யாரும் சொல்ல மாட்டாங்க. ஸ்ட்ராங் கேண்டலோட 50% level will act as a strong SNR level. ஓகே, ஸோ மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன் வந்த உடனே நம்ம என்ன பண்ணணும்? ஸோ அனதர் செட்டப் பார்த்துக்கோங்க. Red candle, doji, sometimes இந்த மாதிரி ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் கேண்டில் would be a green candle. ஓகே, ஸோ இதுக்கு நம்ம எப்படி பேட்டர்ன்ஸ் மார்க் பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் ரெட் கேண்டிலோட ஓப்பனிங். ஓகே, மார்க் பண்ணிட்டோம். ஓகேவா, வச்சிருங்க, மார்க் பண்ணிட்டு வச்சிருங்க. ஏன்னா இந்த கேண்டில் இப்போ ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும், நீங்கள் உடனே மார்க் பண்ணிடுங்க. அண்ட் செகண்ட் ஹை, இதோட ஹை அண்ட் இதோட லோ.
சப்போஸ் இந்த கேண்டிலோட லோ பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டிலோட லோ இதுவரைக்கும் இருந்துச்சுன்னா, நீங்க இந்த லோவ தான் கன்சிடர் பண்ணணும். ஓகே. ஏன்னா இந்த லெவல்ல இருந்து தான் ரிஜெக்ஷன்ஸ் இருக்கு. அப்பன்னா நீங்க இந்த லெவல்ல இருந்து எடுக்கணும். சப்போஸ் இந்த விக் வந்து இதுக்குள்ளேயே முடிஞ்சதுன்னா, நீங்க இதுவே நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாரி நீங்க பேட்டர்ன் போட்டு முடிச்சதுக்கப்புறம், ரெசிஸ்டன்ட் போட்டதுக்கப்புறம், நெக்ஸ்ட் கேண்டில் உடனே நீங்க ட்ரேட் பண்ணக்கூடாது. ஏன்னா நமக்கு இன்னும் தெரியாது. நமக்கு இன்னும் இது ட்ரெண்ட் ரிவர்சல் தான் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கிறது மட்டும் தான் தெரியும். ஆக்சுவலா பேட்டர்ன் மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. அது மட்டும் தான் நமக்கு தெரியும். ஆனா ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகுமா அப்படின்னா நமக்கு தெரியாது. அதுக்கு நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, நெக்ஸ்ட் கேண்டில் we have to wait for the retracement. ஓகே. ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டலுக்கு எப்பயுமே வெயிட் பண்ணணும். எப்படி ஹேமர் கேண்டில் அண்ட் புல்லிஷ் எங்கல்ஃபிங் கேண்டில், பேரிஷ் எங்கல்ஃபிங் கேண்டில் நம்ம வெயிட் பண்ணோமோ அதே மாதிரி நம்ம வெயிட் பண்ணோம். ஸோ ரெட் கேண்டிலோட ஓப்பனிங் பாயிண்ட்டுக்கு நம்ம எஸ்என்ஆர் போட்டு வச்சிருப்போம். அண்ட் இந்த கேண்டில் இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ இது வந்து நம்மளுக்கு மார்னிங் ஸ்டார் தெரிஞ்சிருச்சு. ஸோ மார்னிங் ஸ்டார் வந்தோடனே நம்ம என்ன பண்ணியிருப்போம், இந்த இடத்துல ஒரு எஸ்என்ஆர், இது எஸ்என்ஆர் பண்ணியிருப்போம். அண்ட் இந்த 50% லெவல், ஓகே, இந்த 50% லெவலும் நமக்கு ஒரு எஸ்என்ஆர். அண்ட் இந்த கேண்டில் நம்மளுக்கு என்ன இருக்கு, இந்த கேண்டில் இங்க முடிஞ்சிருக்கு. அண்ட் இந்த கேண்டில் நமக்கு ஹேமரா ஃபார்ம் இருக்கு. ஸோ இது வந்து நம்மளுக்கு கன்ஃபார்ம் பண்ணிருச்சு. ஓகே, ட்ரெண்ட் ரிவர்சல் தான் ஆகுது, நமக்கு கன்ஃபார்ம் பண்ணிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் நீங்க என்ன பண்றீங்க, கால் ஆப்ஷன் கிளிக் பண்ணலாம். ஓகே, கால் ஆப்ஷன் கிளிக் பண்ணலாம். இட் வில் கோ அப் ஃபார் அட்லீஸ்ட் 1 மினிட்டுக்காவது இது வந்து கண்டிப்பா மேல போகும். ஓகேவா? சி மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன் வந்தோடனே நம்ம என்ன பண்றோம், மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன் மோஸ்ட்லி டவுன் ட்ரெண்ட்ல தான் வரும். ஓகே, டவுன் ட்ரெண்டில் வருது. டவுன் ட்ரெண்டில் நம்ம இந்த மாதிரி செட்டப்பை பார்க்குறோம். ஸோ செட்டப் பார்த்தோன்னே நம்ம எஸ்என்ஆரை ட்ரா பண்ணுறோம். இந்த ஓப்பனிங் பாயிண்ட் எஸ்என்ஆர். ஸோ மோஸ்ட்லி நம்மளுக்கு இதுதான் அதிகமாக யூஸ் ஆகும். ஓகேவா? மோஸ்ட்லி நம்மளுக்கு இதுதான் அதிகமாக யூஸ் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் எஸ்என்ஆர் இது, அண்ட் நெக்ஸ்ட் இது, அண்ட் இது வந்து ஹிடன் எஸ்என்ஆர். வந்தோடனே நமக்கு இந்த செட்டப் வந்துச்சு. நெக்ஸ்ட் கேண்டில் இது வந்து ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில். இந்த கேண்டில் நம்ம வெயிட் பண்ணோம். ஸோ இந்த கேண்டில் முடிஞ்சோடனே நம்ம இந்த கேண்டில் அப் கொடுக்கலாம். ஓகே, அண்ட் அகைன் இங்க பாருங்க, இதுவும் நமக்கு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில் தான். ஓகே, நமக்கு ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில் நம்ம கீ லெவலை விட்டு போகக்கூடாது. இந்த கீ லெவல், நம்மளோட கீ லெவல் இதுனா இந்த கேண்டில் பாருங்க, இந்த இடத்துல எக்ஸாக்டா ரிஜெக்ஷன் கொடுத்து முடிஞ்சிருக்கு. ரெட் கேண்டில் தான், பட் ரிஜெக்ஷன்ஸ் கொடுத்து முடிஞ்சிருக்கு. இது கீழே போல. சப்போஸ் இந்த கேண்டில் இங்க முடிஞ்சிருக்கு, பட் ஓப்பன் ஆகுது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஓப்பன் ஆகுது அப்படின்னா இப்போ வந்து கேப் டவுன் ஓப்பன் ஆயிருக்கு. ஆல்ரெடி டவுன் ட்ரெண்ட்ல, ஸ்ட்ராங் டவுன் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு. அண்ட் மார்னிங் ஸ்டார் பேட்டர்னாவே ஃபார்ம் ஆனாலும் நம்ம வந்து ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டலுக்கு இன்னுமே நம்ம ட்ரேட் பண்ணல. நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கோம். இன்னுமே நம்ம ட்ரேட் பண்ணல. ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டலும் நமக்கு வந்து கரெக்டாக அமைஞ்சிருச்சு. அதாவது மேலே தான் போகும்னு சொல்லிருச்சு. பட் நெக்ஸ்ட் கேண்டில் நம்ம ட்ரேட் பண்ண போகிற கேண்டில், கரண்ட் கேண்டில் நமக்கு ரெசிஸ்டண்ட்டுக்கு மேலே ஓப்பன் ஆகாமல் இந்த மாதிரி நம்ம சப்போர்ட் லைனுக்கு கீழே ஓப்பன் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் கேண்டில் வில் கோ டவுன். ஏன்னா இந்த கேண்டில் இந்த இடத்துல முடிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் கேண்டில் இந்த இடத்துல ஓப்பன் ஆச்சுன்னா மேலே போயிட்டு கீழே வந்துடும். மேலே போயிட்டு கீழே வந்துடும். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் கேண்டில் டவுன் ஆப்ஷன் கொடுக்கணும். ஓகே, ஸோ இந்த கேஸில் இந்த செட்டப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த செட்டப்பில் வந்து நமக்கு வந்து மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. அண்ட் இந்த கேண்டில் இந்த இடத்துல க்ளோஸ் ஆயிருக்கு. எக்ஸாக்டாக நம்ம சப்போர்ட் என்ன தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் நான் வந்து கால் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன், அட்லீஸ்ட் ஃபார் 1 மினிட். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா 80% நம்மளுக்கு அக்யூரசி கொடுக்கும். எந்த ஒரு ட்ரேடு, எந்த ஒரு பேட்டர்னுமே நமக்கு வந்து டோட்டல் 100% நமக்கு யாருமே தரமாட்டாங்க. ஓகேவா? நம்ம கண்டிப்பாக ஏதாவது மைனர் மிஸ்டேக் பண்ணுவோம், எப்படி இருந்தாலும் பண்ணுவோம். பட் மோஸ்ட் பாசிபிலிட்டி பார்த்தீங்கன்னா 80%. ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் இப்போ பாருங்க, இந்த செட்டப் பாருங்க, இந்த செட்டப் பாருங்க. இப்போ நம்ம டவுன் ட்ரெண்ட்ல வந்துட்டு இருக்குது. அண்ட் அகைன் இந்த மாதிரி நம்மளுக்கு கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆகுது. நம்ம இந்த கேண்டில் பி கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. அண்ட் இந்த கேண்டில் வந்து ஸ்ட்ராங் கிரீன் கேண்டில். ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த செட்டப் தெரிஞ்சு போச்சு. இது வந்து மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன் டவுன் ட்ரெண்டில் வந்துட்டு இருக்குது. அண்ட் மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன். ஸோ நமக்கு வந்து ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இப்போ டவுட்டு தான் இருக்குது, கன்ஃபார்ம் ஒன்றும் ஆகலை. ஸோ அதுக்கு தான் நம்ம இப்போ வெயிட் பண்ணுறோம். இந்த ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டலுக்கு வெயிட் பண்ணுறோம். இந்த ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில் என்னாச்சு, இதை பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. இந்த ஓப்பனிங் பாயிண்ட்டை பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா நமக்கு 50% லெவல் இங்கே இருக்குது. ஓகே, 50% லெவல். அப்போ இந்த கேண்டில் இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் கேண்டில் யார் வருவா, அண்ட் நியூ லோ ஃபார்ம் ஆயிருக்கா. ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் யார் வருவா, அகைன் செல்லர்ஸ் தான் வருவாங்க. ஸோ செல்லர்ஸ் இந்த லெவல் வரைக்கும் வரலாம். சப்போஸ் ரிஜெக்ஷன் கொடுத்து அதுக்கடுத்த கேண்டில் மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் கேண்டலும் நமக்கு பிரேக் அவுட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் கேண்டலும் நம்மளுக்கு பிரேக் அவுட் ஆக சான்சஸ் இருக்குது. ஓகேவா?
ஸோ அதனால தான் நம்ம ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டலுக்கு வெயிட் பண்ணோம். see இந்த செட்டப்பில் பாருங்க, நான் சொன்னேன்ல இங்கே என்ன நடந்திருக்கு, இந்த கேண்டில் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரியும், ஏன்னா 50% லெவல் இங்கே தான் இருக்குது, இங்கேருந்து தான் வர முடியும், மேக்ஸிமம் டைம்ஸ் இந்த இடத்துல இருந்து தான் வர முடியும். கேண்டில் இந்த இடத்துல முடிஞ்சிருக்கு, ஸ்டில் பாருங்க இந்த கேப் இருக்குது. ஸோ இந்த கேப்பை யார் ஃபில் பண்ணுவா, ரெட் கேண்டில் தான் ஃபில் பண்ணணும். ஓகே, ஸோ அதனால தான் ரெட் வந்திருக்கு. சப்போஸ் இந்த கேண்டில் இந்த இடத்துல ரிஜெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கு, இந்த ரிஜெக்ஷன்ஸ் எதை அப்போ மீன் பண்ணியிருக்கோம், பையஸோட இன்ட்ரெஸ்ட்டை மீன் பண்ணியிருக்கோம், ஏன்னா சப்போர்ட் லெவலில் இருக்குது. ஸோ இங்கே முடிஞ்சனால நெக்ஸ்ட் கேண்டில் நம்ம பை எதிர்பார்த்துருக்கலாம். ஆனால் இந்த செட்டப்பில் நம்மளுக்கு எப்படி இருந்திருக்கு, இந்த கேண்டில் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் இப்போ இங்கே ரிஜெக்ஷன் கொடுத்து, இந்த இடத்துல ஏன் ரிஜெக்ஷன் கொடுத்ததுக்கு, ஏன்னா நமக்கு இங்கே ஒரு எஸ்என்ஆர் ஆக்ட் ஆகிருக்கு, ஹை அண்ட் லோ இது ரெண்டுமே நமக்கு ஒரு எஸ்என்ஆரா. ஸோ இட் வில் ஆக்ட் ஆஸ் ஏ எஸ்என்ஆர் சப்போர்ட் லைன். ஸோ இந்த கேண்டில் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல ரிஜெக்ஷன் கொடுக்கும், மேபி இந்த இடத்துல வந்து நமக்கு அப் போகும். ஓகே, ஸோ இவ்வளோதான். அண்ட் நெக்ஸ்ட் செட்டப் பார்த்தீங்கன்னா இதுலேயே நெக்ஸ்ட் செட்டப் பார்த்தீங்கன்னா it's a red candle, weak red candle, and next one buy candle. okay, ஸோ இப்போ வந்தோடனே நம்ம வந்து இது நம்மளுக்கு வந்துருச்சு, நம்ம வந்தோடனே என்ன பண்ணியிருப்போம், நம்மளோட கீ லெவல்ஸாக மார்க் பண்ணியிருப்போம். இந்த கேண்டலோட ஓப்பனிங் 50% level and this level. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் நமக்கு எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இதுவும் செட்டப் இருக்குல்ல, இந்த மாதிரி கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆகலாம்ல. ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுது, மார்னிங் ஸ்டார் ஃபார்ம் ஆயிருக்கு. அண்ட் நம்ம வந்து ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில் இந்த மாதிரி வீக் கேண்டில் தான் எதிர்பார்க்குறோம், ஆனால் நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கிறது இந்த மாதிரி ஸ்ட்ராங் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இப்போ நமக்கு இந்த கேண்டில் என்னவா ஃபார்ம் ஆயிருக்கு, இது என்னவா இருக்கு, டார்க் கிளவுட் பேட்டர்னாக ஃபார்ம் ஆயிருக்கு. ப்ரீவியஸாக ரெட் கேண்டில், அதாவது மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன் இருந்தது, இப்போ நமக்கு ஸ்ட்ராங் கிரீன் கேண்டில், அதுக்கப்புறம் இந்த கேண்டில் ஃபார்ம் ஆனதுனால இது நமக்கு டார்க் கிளவுட் பேட்டர்னாக ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ரெண்டாவது பேட்டர்ன் நம்மளுக்கு இப்போ வந்துருச்சு. அப்படின்னா நீங்கள் என்ன பேட்டர்ன் ஃபாலோ பண்ணணும், ப்ரீவியஸாக ஃபஸ்ட்டு வந்து மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன் இருந்துச்சு, அண்ட் இப்போ வந்து நமக்கு இந்த பேட்டர்ன் டார்க் கிளவுட் பேட்டர்ன் வந்துருச்சு. ஸோ டார்க் கிளவுடோட பேட்டர்ன் நம்மளுக்கு என்னன்னு நம்மளுக்கு தெரியும், கீ லெவல் ஆல்ரெடி நமக்கு தெரியும், 50% லெவல் ஒன்று இருக்குது, அண்ட் இந்த லெவல் வந்து நமக்கு ஒரு எஸ்என்ஆர் ஆக்ட் ஆகும். ஓகே, இந்த லெவல் நமக்கு ஒரு எஸ்என்ஆர் ஆக்ட் ஆகும். ஸோ இவ்வளோதான். நீங்கள் வந்து மார்னிங் ஸ்டார் வந்தவுடனே நீங்கள் இந்த மாதிரி தான் பேட்டர்ன்ஸ் போடணும். ஸோ சம்டைம்ஸ் மார்னிங் ஸ்டார் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி டார்க் கிளவுட் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகலாம். ஸோ டார்க் கிளவுட் பேட்டர்ன் ஃபார்ம் ஆனால், ஸோ டார்க் கிளவுடுக்குனே நம்ம தனியாக ஒரு வீடியோ இருக்குது. ஸோ அந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகேவா, அண்ட் டார்க் கிளவுட் பேட்டர்ன் வந்த உடனே நமக்கு அதுக்கான கீ லெவல் வரையணும். ஓகே, ஃபஸ்ட்டு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணக்கூடாது, செகண்ட் பேட்டர்ன் போயிடணும், சேஞ்ச் பண்ணிடணும். ஓகே, கரண்ட் பேட்டர்னுக்கு நம்ம சேஞ்ச் ஆகிடணும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் கேண்டிலோட கீ லெவல் நம்ம வரைஞ்சிருப்போம். அண்ட் நெக்ஸ்ட் கேண்டில் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். ஓகே, ரீட்ரேஸ்மெண்ட் இந்த மாதிரி ஃபார்ம் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் கேண்டில் வில் கோ டவுன். சப்போஸ் இந்த கேண்டில் மேலே ஓப்பன் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் கேண்டில் வில் கோ அப். ஓகேவா, ஸோ நமக்கு அந்த பேட்டர்ன் இப்போ போனால் என்ன குழம்பிடுவீங்க. மார்னிங் ஸ்டார் மட்டும் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த செட்டப்பில் இவ்வளோ தான். ஓகே, ஸோ இந்த இடத்துல ரிஜெக்ஷன்ஸ் கொடுத்து இந்த இடத்துல முடிஞ்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் வில் கோ அப். ஓகே, லைக் திஸ். அண்ட் நெக்ஸ்ட் இந்த செட்டப்லேயே பாருங்கள், கேப் அப் ஓப்பன் ஆயிருக்கு. ஓகே, கேப் அப் ஓப்பன் ஆயிருக்கு. மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன் நமக்கு தெரிஞ்சிருச்சு. அண்ட் ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில் நமக்கு கீழே முடிஞ்சிருக்கு. ஓகேவா, ஸோ கீழே முடிஞ்சிருந்தா நமக்கு 50% லெவல் நமக்கு இங்கே இருக்குன்னு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் நம்ம வந்து டவுன் ஆப்ஷன் கொடுப்போம். ஆனால் இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன நடந்திருக்கு, கேப் அப் ஓப்பன் ஆயிருக்கு. இங்கே முடிஞ்ச கேண்டில் சப்போர்ட் லைனுக்கு மேலே ஓப்பன் ஆயிருக்கு. அப்போனா யார் வருவா, பையர்ஸ் வருவாங்க. ஓகே, ஸோ வித் மார்ஜினல் சேஃப்டியோட போனீங்கன்னா இன்னும் நல்லது. ஓகேவா, ஸோ இதுதான் கேப் அப். சப்போஸ் இந்த இடத்துல முடிஞ்ச கேண்டில் கேப் அப்பே ஓப்பன் ஆயிருந்தாலும் நம்மளோட ரெசிஸ்டன்ட் லைன், இந்த லைனுக்கு நம்மளோட கீ லெவலுக்கு கீழே ஓப்பன் ஆயிருந்தா நெக்ஸ்ட் கேண்டில் வில் ஆல்சோ கோ டவுன். ஏன்னா
இந்த இடத்துல போயிட்டு நம்மளுக்கு ரெசிஸ்டன்ட் என்னவா ஆக்ட் ஆகும், செல்லர்ஸோட ஏரியாவை ஆக்ட் ஆகும். ஸோ இந்த கேண்டில் மேலே போய் டச் ஆகிட்டு திருப்பி கீழே தான் வரும். ஓகே, நெக்ஸ்ட் கேண்டில் வில் கோ டவுன். கேப் அப்பே ஓப்பன் ஆயிருந்தாலும் நம்ம எந்த இடத்துல ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். சப்போர்ட் லைனுக்கு மேலே ஓப்பன் ஆகுதா இல்லை சப்போர்ட் லைனுக்கு கீழே ஓப்பன் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அதுதான் நம்மளுக்கு முக்கியம். ஓகே, ஸோ இதில் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் லைனுக்கு மேலே ஓப்பன் ஆயிருக்கு, அதனால் நெக்ஸ்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா மேலே போயிருக்கு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஸ்டார். ஸோ மார்னிங் ஸ்டார் மாதிரியே தான் ஈவினிங் ஸ்டார், ரொம்ப சிம்பிள் தான். ஈவினிங் ஸ்டார் எப்போ வரும்னா அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. அப் ட்ரெண்டில் கேண்டில்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ நம்மளுக்கு எப்போ நம்மளுக்கு ரிவர்சல் ஆகும்னு தெரியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் க்ரீன் கேண்டில் பார்த்துருக்கீங்க. ஸ்டில் நமக்கு இது பேட்டர்ன் நம்மளுக்கு தெரியாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுது வீக் கேண்டில். நம்மளுக்கு இந்த மாதிரி டோஜியும் ஃபார்ம் ஆகலாம், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி வீக் கேண்டில்ஸும் ஃபார்ம் ஆகலாம். ஓகே, ஆக்சுவலாக நமக்கு இந்த இடத்துல ஃபார்ம் ஆக வேண்டியது வீக் கேண்டில். ஓகேவா, நீங்கள் டோஜியை மட்டும் நினச்சிக்காதீங்க, வீக் கேண்டில்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா ரெட் கேண்டில் வந்திருக்கு. ஸோ இப்போ நமக்கு இதோட செட்டப் தெரிஞ்சு போச்சு. இது ஈவினிங் செட்டப். ஓகே, ஈவினிங் ஸ்டார் செட்டப். மார்க்கெட் எப்போ வேணாலும் ரிட்டர்ன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேவா, பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஐடியா இல்லை. ஏன்னா நம்ம கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணோம். கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு தான் ட்ரேட் பண்ணணும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி வந்தோடனே நீங்கள் என்ன பண்ணணும், ஓப்பனிங் பாயிண்ட் க்ரீன் கேண்டலோட ஓப்பனிங் பாயிண்ட். ஈவினிங் ஸ்டாருக்கு க்ரீன் கேண்டலோட ஓப்பனிங் பாயிண்ட் அண்ட் மார்னிங் ஸ்டாருக்கு ரெட் கேண்டலோட ஓப்பனிங் பாயிண்ட். இது ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. ஓகேவா, ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ட், இது ரெசிஸ்டன்ட் 1, இது ரெசிஸ்டன்ட் 2 அண்ட் இது ரெசிஸ்டன்ட் 3. அண்ட் இதுலேயே பார்த்தீங்கன்னா ஹிடன் எஸ்எல்ஆர், இதோட 50% லெவல், இதோட 50% லெவல் will act as a great support and resistance. ஸோ இது நமக்கு வந்து ஹிடன், அதனால் நாம் R4ன்னு வச்சுக்கிறோம், தனியாக எழுதி வச்சுக்கலாம். ஓகேவா, ஸோ ஈவினிங் ஸ்டார் வந்திருக்கு. ஈவினிங் ஸ்டார் வந்தோடனே நம்மளுக்கு ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகும் தெரிஞ்சு போச்சு. ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் நம்ம உடனே ட்ரேட் பண்ணக்கூடாது. வாட் வி ஹாவ் டு டூ இஸ் வி ஹாவ் டு வெயிட் ஃபார் த ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில். ஓகே, இந்த மாதிரி ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில் வீக் கேண்டில் ஃபார்ம் ஆகணும். இந்த மாதிரி வீக் கேண்டில் நமக்கு ஃபார்ம் ஆகணும். ஓகே, அண்ட் இட் ஆல்சோ மேட் ஏ நியூ லோ. ஸோ நியூ லோனா நீங்கள் கணக்கெடுத்துக்க வேணாம், நீங்கள் வந்து நியூ லோ ஃபார்ம் ஆகுது ஒரு பாசிபிலிட்டி தான், அதிக பாசிபிலிட்டி. நியூ லோ ஃபார்ம் ஆனால் என்ன, மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் போகிறதுக்கு இன்னொரு பாசிபிலிட்டி நமக்கு கொடுக்குது, அவ்வளோதான். ஆனால் நம்மளுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கணும். அண்ட் ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில் நம்ம ரெசிஸ்டன்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணக்கூடாது. பிரேக் அவுட் பண்ணாமல் இந்த இடத்துல க்ளோஸ் ஆகி நிற்கணும். ஸோ இந்த மாதிரி க்ளோஸ் ஆகி நின்றுச்சுன்னா நெக்ஸ்ட் கேண்டில் we can go down. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் செட்டப் இந்த மாதிரி இருக்கலாம். இந்த மாதிரி நமக்கு கேண்டில் ஃபார்மேஷன் இருக்கலாம். அதாவது இந்த மாதிரி இன்வெர்டட் ஹேமரும் ஃபார்ம் ஆகலாம். பட் இன்வெர்டட் ஹேமர் ஃபார்ம் ஆகியிருந்தாலும் மேலே போயிருந்தாலும் நமக்கு என்ன இருக்குது, ரிஜெக்ஷன்ஸ் கொடுத்து நம்ம ரெசிஸ்டன்ட் லைனுக்கு கீழே தான் முடிஞ்சிருக்கு. ஓகே, கீழே தான் முடிஞ்சிருக்கு. ஸோ கீழே முடிஞ்சனால நம்ம என்ன கொடுக்கலாம், நெக்ஸ்ட் கேண்டில் we can go with செல் ஆப்ஷன். பட் இந்த இடத்துல இங்கே முடிஞ்ச கேண்டில் சப்போஸ் இந்த மாதிரி மேலே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா இப்போ பையர்ஸ் வில் டேக் த மார்க்கெட் டு திஸ் நெக்ஸ்ட் லெவல். அதாவது இந்த 50% லெவல் வரைக்கும் கொண்டு போகலாம், அப்படின்னா இந்த லெவல் வரைக்கும் கொண்டு போகலாம். ஓகே, பட் ஸ்டில் நம்ம வந்து கேப் அப் கேப் டவுனாக பார்க்கணும். அண்ட் இந்த கேண்டில் இந்த இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ கேப் டவுன் ஓப்பன் ஆகிருக்கு. கேப் டவுன் ஓப்பன் ஆனால் இப்போ யார் வருவா, இப்போ செல்லர்ஸ் வருவாங்க. ஏன்னா ஆல்ரெடி ஈவினிங் ஸ்டார் பேட்டர்ன் நம்மளுக்கு ஒரு என்ன பாசிபிலிட்டி கொடுத்துருக்கு, ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகும்னு சொல்லிடுச்சு. அண்ட் இது நம்மளோட கன்ஃபர்மேஷன் கேண்டில். அண்ட் நெக்ஸ்ட் கேண்டில் கேப் டவுன், அதாவது இந்த இடத்துல ஓப்பன் ஆகுதுல கேப் டவுன்னா செல்லர்ஸ் இன்ட்ரெஸ்ட், செல்லர்ஸ் வந்து போகணும்னு விருப்பப்படுறாங்கன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் கேண்டில் we can go with sellers. ஓகே, அண்ட் ஹியர் அகைன் ப்ரீவியஸாக க்ரீன் கேண்டிலோட நம்ம கன்ஃபர்மேஷன் பார்த்தோம். இப்போ ரெட் கேண்டில் கன்ஃபர்மேஷன். இந்த இடத்துல க்ளோஸ் ஆன கேண்டில் இந்த இடத்துல ஓப்பன் ஆகிருக்கு அண்ட் மேலே போயிருக்கு. அகைன் ரிஜெக்ஷன்ஸ் கொடுத்து திருப்பி கீழே வந்து முடிஞ்சிருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் நம்ம தாராளமாக இது கொடுக்கலாம். சப்போஸ் கேப் அப் இந்த மாதிரி ஓப்பன் ஆனாலும் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ட் லைன் இங்கே தான் இருக்குது. ஓகேவா, ஓகே, நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ட் லைன் இங்கே தான் இருக்குது. சப்போஸ் இந்த இடத்துல இப்படி ஓப்பன் ஆச்சு, இல்லை இன்பிட்வீனில் இந்த மாதிரி ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணுறது இன்னும் நல்லது. ஏன்னா நம்மளோட ரெசிஸ்டன்ட் லைன் ஆக்சுவல் செல்லர்ஸ் ஏரியா இங்கே தான் இருக்குது. இது மேலே போயிட்டு நீங்கள் அப்போ இந்த லெவலில் ஓப்பன் ஆச்சுன்னா நீங்கள் இந்த லெவலில் வரும்போது தான் செல் கொடுக்கணும். மார்ஜினல் சேஃப்டி ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. இந்த கேப்புக்கு நீங்கள் மார்ஜினல் சேஃப்டி ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த இடத்துலேருந்து வீக் பையர்ஸ் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஓகே, வீக் பையர்ஸ் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதனால்
இந்த இடத்துல சப்போஸ் கேப் அப் ஓப்பன் ஆச்சுன்னா, கேப் டவுன் ஓப்பன் ஆச்சுன்னா பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை. கேப் டவுன் ஓப்பன் ஆச்சுன்னா செல்லர்ஸ் இன்ட்ரெஸ்ட். பட் கேப் அப் ஓப்பன் ஆச்சுன்னா, ஏன்னா மேலே போய் டச் ஆனா தானே ரிஜெக்ஷன்ஸ் கொடுக்கும். ஏன்னா கேப் அப் ஓப்பன் ஆச்சுன்னா மேலே போய் டச் ஆனால் தான் ரிஜெக்ஷன் கொடுக்கும். ஏன்னா இது இன்பிட்வீனில் இருக்குது. சி இவ்வளோ பெரிய கேப் இருக்குது. சப்போஸ் கேப் அப் ஓப்பன் ஆச்சுன்னா, கேப் அப் ஏன் ஓப்பன் ஆகுது? பையர்ஸோட இன்ட்ரெஸ்ட்டை காட்டுது. அதனால் நம்ம வெயிட் பண்ணணும். மார்ஜினல் சேஃப்டி இந்த லெவலுக்கு வரும்போது நீங்கள் செல் ஆப்ஷன் கொடுக்கறது ரொம்ப நல்லது. இது மார்ஜினல் சேஃப்டி இந்த லெவலுக்கு வரும்போது நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஓரளவுக்கு வின் பண்ணுறதுக்கு 50-50 சான்ஸாவது இருக்குது. ஓகே, ஸோ கேப் டவுன் ஓப்பன் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். ஏன்னா இந்த லெவலில் கேப் இப்படி ஓப்பன் ஆச்சுன்னா, இந்த லெவலில் கேப் அப் ஓப்பன் ஆச்சுன்னா இப்போ நீங்கள் செல் கொடுக்கணும். ஏன்னா இந்த இடத்துல போயிட்டு ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு வரதுக்கு சான்சஸ் அதிகம். இன்பிட்வீன் வந்தால் மட்டும் தான் நம்ம அந்த பாசிபிலிட்டி நம்ம எடுக்கணும். ஓகே, அண்ட் இங்கே பாருங்க, இப்போ நமக்கு ஈவினிங் ஸ்டார் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. அண்ட் நம்மளோட கீ லெவலில் இது பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. ஸோ பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட 50% லெவல் இங்கே இருக்குது. ஓகே, 50% லெவல் இங்கே இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் கேண்டில் நமக்கு வந்து கேப் இருக்குது. அண்ட் நமக்கு தெரியும் நெக்ஸ்ட் கேண்டில் வில் கோ அப். ஓகே, ஸோ இந்த லெவலையும் நமக்கு பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. அண்ட் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள், இந்த கேண்டில் எப்படி நம்மளுக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. 3 கேண்டில் ஸ்ட்ராட்டஜியாக இப்போ ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே, தெரியுதா? 3 கேண்டில் ஸ்ட்ராட்டஜியாக ஃபார்ம் ஆயிருக்கு. 2 கேண்டிலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்தோடனே நம்ம என்ன சொல்லியிருக்கேன், விக்குக்கு நான் ஒரு போட சொல்லியிருக்கேன். 3 கேண்டில் ஸ்ட்ராட்டஜி வீடியோ பார்த்துருங்க, பார்த்துருந்தா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ இந்த கேண்டில் நமக்கு இந்த விக்குக்கு ஒரு எஸ்என்ஆர் மார்க் பண்ணும். அண்ட் இந்த கேண்டிலுக்கு ஒரு விக் எஸ்என்ஆர் மார்க் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் நம்ம வெயிட் பண்ணணும். ஏன்னா ஸ்டில் கேப் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் வி ஹாவ் டு வெயிட். சம்டைம்ஸ் இந்த மாதிரி 3 கேண்டில்ஸ் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகி நெக்ஸ்ட் கேண்டில் வில் கோ டவுன். ஓகே, நெக்ஸ்ட் கேண்டில் வில் கோ டவுன். இந்த மாதிரி நம்மளுக்கு முடியறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் நம்ம வெயிட் பண்ணணும். ஏன்னா இவ்வளோ கேப் இருக்குது. ஸோ இந்த கேப்பை யார் ஃபில் பண்ணணும்? பையர்ஸால் தான் ஃபில் பண்ண முடியும். நீங்கள் இந்த 2 கேண்டிலுக்கு அப்புறமே நீங்கள் செல் போடணும் அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இந்த இடத்துல தான் நீங்கள் செல் கொடுக்கணும். இந்த ரெசிஸ்டன்ட் ஏரியாவில் தான் நீங்கள் செல் கொடுக்கணும். ஓகேவா? அண்ட் இன்னொரு செட்டப் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு வந்து பிரேக் அவுட் ஆகி இந்த மாதிரி 3 கேண்டில்ஸ் ஃபார்மேஷன் வருது. இது ஒரு செட்டப். அண்ட் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா பியர்சிங் லைன் ஃபார்ம் ஆகும். ஸோ பியர்சிங் லைன் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ பியர்சிங் லைன் பேட்டர்ன் நம்மளுக்கு இந்த மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும். ஓகே, இந்த மாதிரி பியர்சிங் லைன் பேட்டர்ன் ஃபார்ம் ஆனால் நம்ம என்ன பண்ணணும்? ஈவினிங் ஸ்டார் பேட்டர்ன் அந்த பேட்டர்னை விட்டுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு பியர்சிங் லைன் பேட்டர்னுக்கு நம்ம மாறிடணும். ஓகே, பியர்சிங் லைனோட எஸ்என்ஆர் கீ லெவல்ஸ் மார்க் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கான ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில் வர ரீட்ரேசிங் கேண்டில் வெயிட் பண்ணணும். ஸோ ரீட்ரேசிங் கேண்டில் வந்ததுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் எடுத்து வெயிட் பண்ணணும். ஓகே, கன்ஃபர்மேஷன் எடுத்து ட்ரேட் பண்ணணும். ஸோ ஓகே, இப்போ நம்ம பிஎஸ்சி லைன் போவேனா, இப்போ நம்ம ஈவினிங் ஸ்டார் மட்டும் பார்ப்போம். பிஎஸ்சி லைன் அந்த வீடியோ தனியாக இருக்குது, அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸ்டில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இப்போ புல்லிஷ் எங்கல்ஃபிங் ஃபார்ம் ஆகுது, அதுக்கப்புறம் ஹேமர் ஃபார்ம் ஆகுது, அதுக்கப்புறம் மார்னிங் ஸ்டாரோ இல்லை ஈவினிங் ஸ்டாரோ ஃபார்ம் ஆகுதுன்னா நீங்கள் நெக்ஸ்ட் என்ன பேட்டர்ன் வருதோ அதுதான் ஃபாலோ பண்ணணும். பழசு நீங்கள் போகக்கூடாது. ஓகேவா? புதுசாக என்ன ஃபார்ம் ஆகுதோ அந்த பேட்டர்ன் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த இடத்துல நமக்கு ஈவினிங் ஸ்டார் ஃபார்ம் ஆயிருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 கேண்டில் ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் ஆயிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெட்டு கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ மார்னிங் ஸ்டார் பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி வி கேண்டில்ஸும் ஃபார்ம் ஆகலாம். இந்த மாதிரி டோஜி ஆர் இந்த மாதிரி டபுள் கேண்டில் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகலாம். ஸோ வந்தோடனே நம்ம இந்த கேண்டலோட ஓப்பனிங் ப்ரைஸ் அண்ட் இந்த கேண்டில் அண்ட் இந்த கேண்டில் அண்ட் நம்மளோட 50% லெவல். ஓகே, நம்மளோட 50% லெவல். ஸோ இதெல்லாம் தான் நம்மளோட கீ பாயிண்ட்ஸ். ஸோ இந்த கேண்டில் அண்ட் இதுக்கு இந்த ரெண்டு கம்பேர் பண்ணும்போது எந்த வீக் நம்மளுக்கு ஹையஸ்ட்டாக இருக்கோ அந்த வீக்குக்கு நம்ம போடணும். அண்ட் இந்த வீக்குக்கு நம்ம போடணும். அண்ட் இந்த வீக் அண்ட் திஸ் ஒன். ஓகே, ஸோ இவ்வளோ தான் மார்னிங் ஸ்டாரோட கீ லெவல்ஸ். இது வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதோட இதை பார்க்கணும், அதோட ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில் பார்க்கணும். ஸோ ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில் கன்ஃபர்மேஷன் எடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம ட்ரேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதே மாதிரி தான் ஈவினிங் ஸ்டாருக்கும் இதே தான். நீங்கள் அப்படியே இது பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈவினிங் ஸ்டார் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிரும். ஓகே, சேம் லைக் திஸ். ஓகே,
ஸோ இது ஈவினிங் ஸ்டார் ரெட் கேண்டில், நம்மளோட சின்ன கேண்டில் அந்த வீக் கேண்டில், அண்ட் இது வந்து க்ரீன் கேண்டில். ரெட் கேண்டில், இது ரெண்டு வீக் கேண்டில், அண்ட் இது க்ரீன் கேண்டில். இது ரெட் கேண்டில், இது ரெண்டு வீக் கேண்டில், இது க்ரீன் கேண்டில் வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட கீ லெவல் வந்தோடனே என்ன பண்ணணும், கீ லெவலாக மார்க் பண்ணிடணும். இது ஒரு கீ லெவல், நம்மளோட இந்த லெவல் ஒரு கீ லெவல், அண்ட் இது ஒரு கீ லெவல். அகைன் இதே மாதிரி தான் இதுலேயும் இதோட கீ லெவல் 1, இதோட கீ லெவல், அண்ட் இதோட கீ லெவல். ஓகே, ஸோ மார்னிங் ஸ்டார் அண்ட் ஈவினிங் ஸ்டார் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு நம்மளால அக்யூரேட்டாக ப்ரிடிக்ட் பண்ணுறது இந்த எங்கல்ஃபிங் பேட்டர்ன் அண்ட் மார்னிங் ஸ்டார் அண்ட் ஈவினிங் ஸ்டார் பேட்டர்ன் நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சுன்னா நம்மளுக்கு அக்யூரேட்டாக தெரியும். ஓகே, ஸோ இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு இது பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வரும். ஓகேவா? ஸோ ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில் நமக்கு முக்கியம், எந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும் முக்கியம், எந்த இடத்துல ஃபார்ம் ஆகுதுன்னு தான் நமக்கு முக்கியம். ஓகே, ஸோ இதை நம்ம எப்படி ட்ரேட் பண்ணுறது, லைவ் சார்ட்டில் எப்படி ட்ரேட் பண்ணுறதுங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகேவா?